இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. Always welcome you. முனுக்குன கல்லுப்பு பச்சை தண்ணி போதும்னா சொல்லி போடுங்கண்ணே. போதும்னா விட்டுரு. கேமரா உள்ள வந்து பாவம் அந்த கேமரா எண்ணெயிலே அடி வாங்கிருச்சு, வெந்நீர்லேயே அடி வாங்கிச்சு, குழம்புலேயே அடி வாங்கிருச்சு. கழுவும் போது உனக்கு கேமரா உள்ள விட்டுருச்சு. தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் பிணைஞ்சுக்கிட்டோம் நல்லா. ரொம்ப பேர் ரொம்ப காலமாக புரோட்டா போடுங்கன்னு சொன்னீங்க. எங்கள் யாருக்கும் புரோட்டா விஷயம் தெரியாது. அதனால எங்கள் அண்ணன் தினேஷ் அண்ணன் புரோட்டா சூப்பராக போடுவாங்க. இன்னைக்கு அவங்க கையால் புரோட்டா போட்டு ஒரு புடி பிடிச்சிடறான். இது பிக் சைஸ் பரோட்டா. இது தந்தை பரோட்டா. தந்தை பரோட்டா கத்தி எடுத்தோம். இப்படி நல்லா பிணைகிறானா? காஞ்சிரும். நீ தான்டா இப்போதைக்கு டிஸ்டர்பன்ஸு. போடா போடா அங்கிட்டு. இன்னும் விட்டுறது வலுவலுன்னு வருது. இந்த ஒன்றெல்லாம் ஏன்னா இது மடிச்சு எதுக்காக எல்லாரும் பரோட்டா விரும்புகிறாங்க அதிகமாக? சாப்பிடதான். போதுமா? ஊத்துனது என்னடா? ஊத்துனது ஒட்டா போறதுக்கு ஒரு எண்ணெயில் கற்றுக்கிட்டாலும் புரோட்டா வரலைன்னா திட்டுவாங்க. லாஸ்ட்டு சப்பர் அடுப்பை பார்க்க என்னது அடுப்பு அங்கே எரிச்சு விடுங்க. தண்ணி ஊற்றாது. அடுப்பு எரிஞ்சுட்டு தாண்டா இருக்கு. ஐயோ சண்டை போடாமல் ஏன் மாமனை மச்சனே விட்டா அப்படிதான். எங்கே கொதிக்குது பாருங்க. ஓப்படானே தெரியுதே. ஏங்க ஆத்த சொல்லவே இல்லை, கீழே அடுப்பு எரியல உங்களுக்கு. இது வந்து பாருடா எப்படி எரியுதுன்னு. போன யாரு? பதினெட்டு போடலாம். மூணு 6 9 12 சொல்லல தம்பி துணிந்து கொஞ்சம் இது ஒன்றுயா. இப்போ வெட்டினா கை கொஞ்சம். சரி பாருங்க புரோட்டா தயாராகிருச்சு. அப்படியே அண்ணன் தங்க கடலில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே அப்புறம் அடித்து நொறுக்கி பொழுன்னு கொட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிச்சு சாப்பிட்ருவோம். நானே அடிச்சிருவா. நான் அடித்தா பிஞ்சு போயிருமேனு பயமாக இருக்கு.
ஓஹோ நம்ம கம்முன்னு இருக்கு வாடகை. அவ்வளோதான். நேரம் ஹெல்ப் பண்ணியிருக்கணும்ல நீ. வேணான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்மளும் வீசி பார்க்கணும்ல. 2 பரோட்டாவை வீசிட்டேன் நான். இங்கிட்டு இங்கிட்டு வீசிட்டேன். அடிச்சு முளைக்கிட்டு போகிறான். சொல்லுப்பா. குழந்தை இறக்கிட்டாரு. கிணத்துக்குள்ள போய் ஒரு குளியலை போட்டு பயந்துக்கிட்டே வந்தேன் தமிழ்ண்ணா. ஏண்ணே ஒழுங்கா வந்துருவாங்கண்ணா. கூப்பிட்ட நாள்லேருந்தே அச்சான். எப்படி போய் நம்ம பண்ண போகிறோம்? அப்படிலாம் நினைக்காதிய. நமக்கு தெரிஞ்சே நம்ம பண்ண போகிறோம். நமக்கு தெரிஞ்சே சரியாக பண்ணால் போதும். இன்னைக்கு அடித்து நொறுக்கிறதுல பரோட்டாவா நானான்னு பார்க்குறேன். அடிங்க. எப்படிண்ணே? நானும் கற்றுக்கிட்டேன்பா. அப்படி இல்லை. எனக்கு சுட்டுருச்சா? சுடலை. பரோட்டா இல்லை. பரோட்டா இல்லை. வை வை வை. என்ன யாமட்டு பங்கு எடுக்கிறீங்க? அப்படிக்கா? பரோட்டா பஞ்சு மாதிரி வேக வச்ச ஆட்டுக்கறி, ஆட்டுக்கறியோட பரோட்டா. எல்லாம் சேர்ந்து அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன். ஒரு பரோட்டாவோட எனக்கு மிஞ்சினா முடியும். இங்கே ஒன்று இருக்கு. எல்லா வீடியோலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆட்டுக்கறி குழம்போட சாப்பிட்டு நீ வெறி ஏற்றுறிய. இன்றைக்கி தான் நான் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. உண்மையிலே தாத்தா வச்ச ஆட்டுக்கறி குழம்புக்கும் பரோட்டாவுக்கும் வேறு லெவலு. உண்மையில் வேறு லெவல். எப்படி இருந்துச்சு பரோட்டா நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு பரோட்டா. அண்ணன் வச்சுருந்தாங்க அப்படியே தங்க கலரில் அடுக்கி அப்படியே பொசு 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 பொசுன்னு பஞ்சு மாதிரி. அதுக்கு ஏற்ற மாதிரி தாத்தா வச்சுருந்தாங்க ஆட்டுக்கறி குழம்பு. அந்த பரோட்டாவை பிச்சு அப்படியே ஆட்டுக்கறி குழம்போட தொட்டு சாப்பிடும்போது இந்த பரோட்டாவோட சுவை சொல்லவா வேணும்? வேற லெவலு, வேற லெவல்.
மேலே தூக்கி வச்சுருங்கப்பா வாளியை கீழே சிந்தா மேலே கறி சாப்பிடுவீங்க. அம்மா நல்லா இந்தியாவுக்கு வெளியில் விடாது.